வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா? ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பில் சஜித் சபையில் விடுத்த எச்சரிக்கை. பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று விசேட விடுமுறை தினம், ரயில் பஸ் சேவைகளிலும் மாற்றம். மொஜ்தபா கமேனிக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆஸ்திரேலிய ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை. 134 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் தற்போதைய எரிசக்தி சவால்களை முறியடிக்க ரஷ்யாவுடன் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் நிலவும் எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்கான அரசின் திட்டங்கள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது நிலவும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை நிர்வகிக்கும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள், எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கும் போது, இரு நாடுகளுக்கிடையிலான இத்தகைய உடன்படிக்கைகள் அரசுகளுக்கு இடையிலான உத்தியோகபூர்வ நடைமுறைகளை கொண்டவை. எனவே இவற்றை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர முடியாது. இதற்கு சற்று கால அவகாசம் தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலதாமதம் குறித்து எழும் விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி, தற்போதைய சூழ்நிலையானது உலகளாவிய போரினால் ஏற்பட்ட ஒரு பாரிய நெருக்கடியின் ஒரு பகுதி என்பதை வலியுறுத்தினார். இது பொருளாதார ரீதியாக வலுவான நாடுகளையும் பாதித்துள்ளதை அவர் நினைவுபடுத்தியுள்ளார். அத்துடன் தமிழ், சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் மின்சார தடை ஏற்படலாம் என்ற அச்சத்தை நிராகரித்த ஜனாதிபதி, பண்டிகை காலத்தில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய பின்னடைவு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டு காரணமாக நாடு மீண்டும் ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி தள்ளப்படலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சபையில் உரையாற்றிய அவர், நுரைச்சோலை மின் நிலையத்தின் உற்பத்தி வீழ்ச்சி தொடர்பான அதிர்ச்சியூட்டும் தரவுகளை பகிர்ந்துள்ளார். கடந்த 4 நாட்களில் நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி பின்வருமாறு வீழ்ச்சியடைந்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி 130 மெகாவாட், மார்ச் 14ஆம் தேதி 135 மெகாவாட், மார்ச் 15ஆம் தேதி 132 மெகாவாட், மார்ச் 16ஆம் தேதி 148 மெகாவாட். நுரைச்சோலையில் ஏற்பட்டுள்ள இந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் அதற்கு மாற்றீடாக டீசல் மூலம் இயங்கும் மின் நிலையங்களை நாட வேண்டியுள்ளது. எனினும் தற்போது நாட்டில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக டீசல் மின் நிலையங்களை முழுமையாக இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை இதே வேகத்தில் தொடருமானால் எதிர்வரும் ஏப்ரல், ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நாடு தழுவிய ரீதியில் திட்டமிட்ட மின்வெட்டை அமல்படுத்த வேண்டியது துரதிருஷ்டவசமான சூழலை உருவாக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இது ஒரு சாதாரண எச்சரிக்கை அல்ல, தரவுகளுடன் கூடிய அபாயம். இந்த ஆபத்தான நிலையை தவிர்க்க அரசு உடனடியாக தீர்வை காண வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளின் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகா செனவரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதற்கமைய தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளின் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்கள், மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கமைய கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் அத்தகைய தேவையற்ற பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தும் இருக்கின்றார். எதிர்வரும் பண்டிகை காலத்துக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பிற்பகல் வேளை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
மத்திய சப்ரகமுவ தெற்கு மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டருடன் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கிழக்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளை சிறிதளவு மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களிலும் மன்னார், வவுனியா, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தமட்டில் திருகோணமலை தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான பகுதிகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. கடல் பிராந்தியங்கள் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் அந்த வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. கடற்தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வானிலை மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அதற்கு முகம் கொடுக்கும் வகையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த விடுமுறையானது பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கு பொருந்தும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகள் மற்றும் தனியார் மேலதிக வகுப்புகளையும் இன்றைய தினம் விடுமுறை வழங்குமாறு அரசாங்கம் கோரியுள்ளது. எவ்வாறாயினும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விசேட விடுமுறை தினம் காரணமாக இன்றைய தினம் ரயில்கள் மாத்திரம் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதான மார்க்கத்தில் 29 ரயில் பயணங்களும், வடக்கு மார்க்கத்தில் 17 பயணங்களும் மற்றும் கடலோர மார்க்கத்தில் 33 பயணங்களும் முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் கழனிப்பள்ளி மார்க்கத்தில் 5 பயணங்களும், புத்தள மார்க்கத்தில் 9 பயணங்களும், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மார்க்கங்களில் 6 பயணங்களும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேபோல நாடு முழுவதும் வழக்கம் போல பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பேருந்துகள் இயக்கப்படும் கால அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் தேவைக்கேற்ப இந்த நேரத்திலும் பேருந்துகளை இயக்குவதற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி உட்பட இஸ்ரேல் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எவரையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தொடர்ந்து இலக்கு வைக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் ஏவி ரெஃப்ரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், புதிதாக நியமிக்கப்பட்ட பிறகு பொது வழிகளில் தோன்றாத கமேனியின் இருப்பிடம் குறித்து தங்களுக்கு தெரியாது என சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலுக்கு எதிராக கைதூக்கும் எவருக்கும் விலக்கு கிடையாது என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்தோடு நாங்கள் ஏற்கனவே நிரூபித்தபடி எதிரிகளை தொடர்ந்து துரத்துவோம், அவர்களை கண்டுபிடித்து செயலிழக்க செய்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் துணை ராணுவ படையான பாசிச் உறுப்பினர்களை இஸ்ரேல் தொடர்ந்தும் இலக்கு வைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அந்த படையின் தளபதியை தாங்கள் கொன்றுவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அவர் தெரிவித்துள்ளார். எங்கு அல்லது எப்போது இருந்தாலும் ஈரானிய படை உறுப்பினர்கள் அனைவரையும் இஸ்ரேலிய ராணுவம் சென்றடையும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றார். இதற்கிடையில் அந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வரும் பாஸ் ஓவர் பண்டிகை காலம் உட்பட ஒரு நீண்ட கால இராணுவ நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை பகுதியில் இயங்கி வந்த பாரிய இணையவழி மோசடி வலையமைப்பு ஒன்றை இலக்கு வைத்து நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 134 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த பகுதியில் உள்ள 5 தங்குமிட விடுதிகள் முற்றுகையிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்களின் விவரம் வருமாறு: சீன நாட்டவர்கள் 126 பேரும், மியான்மர் நாட்டவர்கள் 4 பேரும், தாய்வான் நாட்டவர்கள் 4 பேரும் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த விடுதிகளில் இருந்து இணையவழி மோசடிகள்
விசாரணைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் பெருமளவான மடிக்கணினிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டும் இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத வலையமைப்புடன் தொடர்புடைய ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பண்டிகை காலத்தில் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா? ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பில் சஜித் சபையில் விடுத்த எச்சரிக்கை. பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாட்டில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று விசேட விடுமுறை தினம், ரயில் பஸ் சேவைகளிலும் மாற்றம். மொஜ்தபா கமேனிக்கு பாதுகாப்பு கிடையாது, ஆஸ்திரேலிய ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை. 134 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.